பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? இருக்கோம் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு அவியத்தவாணி இல்லையா? பாபாவுக்கு சமமாகுங்க, பாபாவுக்கு அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுங்க, பாபாவை பின்பற்றி நடங்க, பிரம்மா பாபா அடி மீது அடி அடிச்சு வைங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்பா. டபுள் குஷி தான் இன்னைக்கும். ஆமா, அவியத்தவாணி தான் நமக்கு டபுள் குஷி தான். ஆமா. பாக்கலாமா? பாருங்களேன், பாக்கலாம் சிஸ்டர். 17/11/2024 கோலை முருகன் அவ்யக்த பாப்தாதா மதுபன். ரிவைஸ் டேட் 30/11/2002. கைமாறு ரிட்டர்ன் என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் சமமாகுங்கள் மற்றும் திரும்பும் பயணத்தின் ரிட்டர்ன் ஜேர்னி நினைவு சுரூபமாக ஆகுங்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, கைமாறு அப்படிங்கிறது ரிட்டர்ன், அன்பிற்கு ரிட்டர்ன். அப்பாவுடைய அன்புக்கு ரிட்டர்ன் என்ன கொடுப்பீங்க? பாபாவுக்கு சமமாயி காட்டுங்க, தந்தைக்கு சமமாயி காட்டுங்க. அதான் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன். ரிட்டர்ன் ஜேர்னிங்கிறது நம்ம ஆத்மலோகத்துல இருந்து இந்த சாக்கார உலகத்துக்கு நாடகம் நடிக்க வந்தோம். இங்க நாடகம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் ஜேர்னி போகணும் இல்லையா? மறுபடியும் வீட்டுக்கு போகணும் இல்லையா? அந்த நினைவு சுரூபமா இருங்க அப்படிங்கிறார். ரிட்டர்ன் ஜேர்னி அப்படிங்கிற அந்த 2 வார்த்தையில சொல்றாரு. இன்று பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள இதய சிம்மாசனதாரி, பிரகிருதி சிம்மாசனதாரி, உலக ராஜ்ய சிம்மாசனதாரி, சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் முழு கல்பத்திலும் செல்ல குழந்தைகளாகிய, தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது பிராப்தியாக கிடைக்கிறது. பிரகிருதி என்ற சிம்மாசனம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இருக்கிறது. ஆனால் பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் பிராமண ஆத்மாக்களுக்கு தவிர வேறு யாருக்கும் பிராப்தியாக கிடைக்காது. இந்த இதய சிம்மாசனம் தான் உலக சிம்மாசனம் கொடுக்கிறது. நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் சுயராஜ்யம் கழுத்து மாலையாக இருக்கிறது. சுயராஜ்யம் உங்களது பிறப்புரிமை ஆகும். இவ்வாறு தன்னை சுயராஜ்ய அதிகாரி என்று அனுபவம் செய்கிறீர்களா? எனது இந்த பிறப்புரிமையை ஒருவராலும் அபகரிக்க முடியாது என்ற திட சங்கல்பம் இதயத்தில் இருக்கிறது. சொல்றீங்களா பிரதர்? வாசிங்க சிஸ்டர் ஃபுல்லா. கூடவே நான் பரமாத்மாவின் இதய சிம்மாசனதாரி என்ற ஒரு ஆன்மீக போதையும் இருக்கிறது. மனித வாழ்க்கையில் உடலில் விசேஷமானது இதயம் என்று கூறப்படுகிறது. இதயம் இயங்குவது நின்றுவிட்டால் வாழ்க்கை முடிவடைந்துவிடும். ஆக ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட இதய சிம்மாசனதாரிக்கு அதிக மகத்துவம் இருக்கிறது. யார் இந்த சிம்மாசனதாரிகளாக இருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்கள் தான் உலகில் விசேஷ ஆத்மாக்கள் என்று கூறப்படுகின்றனர். அந்த ஆத்மாக்கள் தான் பக்தர்களுக்கு மாலையின் மணி ரூபத்தில் நினைவு செய்யப்படுகின்றனர். அந்த ஆத்மாக்கள் தான் கோடியில் சிலர், சிலரிலும் சிலர் என்று பாடப்படுகின்றனர். அவர்கள் எல்லாம் யார்? நீங்கள் தானே. பாண்டவர்களும் இருக்கிறீர்களா? தாய்மார்களும் இருக்கிறீர்களா? கை அசைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே தந்தை கூறுகின்றார், செல்ல குழந்தைகளே, அவ்வப்போது இதே சிம்மாசனத்தை விட்டு தேகம் என்ற மண் மீது இதயம் ஏன் செலுத்துகிறீர்கள்? தேகம் மண் அல்லவா? செல்லமான குழந்தைகள் ஒருபோதும் மண்ணில் கால் வைக்க மாட்டார்கள். சதா சிம்மாசனத்தில், மடியில் அல்லது அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவார்கள். சொல்லிருக்காங்க, பாதி படிச்சிடறேன். ஆடுவார்கள். உங்களுக்கு பாப்தாதா விதவிதமான ஊஞ்சல் கொடுத்திருக்கிறார். சில நேரம் சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் ஆனந்தம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள். ஆமா, இன்னைக்கு சிம்மாசனம், ஊஞ்சல், அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரகோட்டி அப்படிங்கிற சிம்மாசனம், பூர்வ மத்திய சிம்மாசனம், அது எல்லா ஆத்மாக்களுக்குமே கிடைச்சிருக்கு.
பூர்வ மத்திய சிம்மாசனம். ஆனா பாப்தாதாவோட இதய சிம்மாசனம் பிராமணர்களான உங்களுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு 2வது சிம்மாசனம் சொல்றாரு. பூர்வ மத்திய சிம்மாசனம் பாப்தாதாவோட இதய சிம்மாசனம், 3வது உலக ராஜ்யத்தின் சிம்மாசனம். யாரு இங்க பாப்தாதாவோட இதய சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்காங்களோ அவங்க கண்டிப்பா எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்திலயும் இருப்பாங்க அப்படின்னு அந்த 3 சிம்மாசனத்தை சொல்லியிருக்காரு. 4வது சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுயத்தை ராஜ்யம் செய்யக்கூடிய அதிகாரியா இருக்கீங்க. யார் இங்க சுயராஜ்ய அதிகாரிகளா இருப்பீங்களோ அவங்கதான் நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியாவும் வருவீங்க அப்படிங்கறதுதான் சொல்றாரு. அப்ப சுயராஜ்ய அதிகாரம், விஸ்வராஜ்ய அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிராமண வாழ்க்கையில அப்படிங்கிறார். எப்படி பாப்தாதாவோட இதய சிம்மாசனம் எப்படிப்பட்ட விசேஷ தன்மை வாய்ந்ததா இருக்குதுன்னா அது உங்களுக்கு உலக ராஜ்யத்தையே பெற்று கொடுக்குது அப்படிங்கிறாரு. எப்படி மனித வாழ்க்கையில கூட இதயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குதோ அதே போல இந்த ஆன்மீக வாழ்க்கையில கூட அந்த இதய சிம்மாசனம் அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறார். மண் அந்த கால் வைக்கிறீங்க அப்படின்றாரு. அந்த மண் மீது என்ன கால் வைக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே செல்லமான குழந்தைங்கன்னா இதய சிம்மாசனத்துல இல்ல பூர்வ மத்திய சிம்மாசனத்துல எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்தை அடைய போறோம் இந்த மாதிரி நினைவுல குஷியில அவங்க ஒண்ணு மடி மீது அமர்ந்திருக்கணும், இல்லைன்னா சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருக்கணும். செல்லமான குழந்தைங்க, ராயல் ஆன குழந்தைங்கன்னா. அப்ப நீங்க பரமாத்மாவோட குழந்தைங்க, ராயலான குழந்தைங்க இல்லையா? அப்ப சிம்மாசனத்துல மாப்தாதாவோட மடி மீது அங்கதானே அமர்ந்திருக்கணும். நீங்க தந்தை நினைவுல தானே இருக்கணும். தேகம்ங்கிற மண்ணு மீது கால் வைக்காதீங்க அப்படிங்கிறார். ராயலான குழந்தைங்கன்னா அப்படி மண்ணு மீதெல்லாம் விளையாடக்கூடாது. தேகத்தை தான் மண்ணுன்னு சொல்றாங்க. அப்பப்ப அந்த தேக உணர்வு வந்துருது, தேக அபிமானம் வந்துருது. அதனால மண் மீது கால் வைக்காதீங்க. ஊஞ்சல்லாம் ஆடுங்க. தந்தை உங்களுக்கு விதவிதமான ஊஞ்சல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா? சுகம் என்ற ஊஞ்சல், குஷி என்ற ஊஞ்சல், ஆனந்தம் என்ற ஊஞ்சல்ல ஆடிட்டே இருங்க. இந்த மண் மீது கால் வச்சு அழுக்காகாதீங்க அப்படிங்கிறார். தேக உணர்வுல வந்து பாவம் செய்து அழுக்காயிடாதீங்க மறுபடியும் அப்படிங்கிறாரு. விசேஷமான ஆத்மாக்கள் தந்தையின் இதய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கவங்க தான் நாளைக்கு பக்தர்களுக்கு கூட நல்ல விசேஷமான விருப்பமான இஷ்ட தேவி தேவதைகளா வருவாங்க. அவங்களதான் மாலையின் மணிகள்னு சொல்றாங்க. அப்ப அந்த இதய சிம்மாசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்றதும் சொல்லியிருந்தார் அப்பா. இவ்வாறு போதை என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் சிரேஷ்ட குழந்தைகளை பாப்தாதா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆடுகிறீர்களா? மண்ணில் ஆடுவதில்லை தானே, மண்ணில் கால் வைக்க வேண்டும் என்று எப்பொழுதாவது இதயம் விரும்புகிறதா? ஏனெனில் 63 பிறவிகளாக மண்ணில் கால் வைத்திருந்தீர்கள், மண்ணில் விளையாடினீர்கள். எனவே இப்போது மண்ணில் விளையாடுவது இல்லை தானே? அவ்வப்பொழுது மண்ணில் வைத்து விடுகிறீர்களா இல்லையா? அவ்வப்பொழுது சென்று விடுகிறது. தேக உணர்வு என்ற மண்ணில் கால் வைத்து விடுகிறீர்கள். தேக அபிமானம் என்பது மிக ஆழமான மண்ணில் வைப்பதாகும். ஆனால் தேக உணர்வு என்றால் அதுவும் மண்ணாகும். ஆனால் தேக உணர்வு என்றால் அதுவும் மண்ணாகும். சங்கமத்தின் நேரத்தில் எந்த அளவிற்கு அதிகமாக சிம்மாசனதாரியாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு அரை கல்பம் சூரிய வம்சி ராஜ்யத்தில் மற்றும் சந்திர வம்சத்திலும் ராஜ்ய வம்சத்தில் வருவீர்கள். ஒருவேளை இப்போது சங்கம யுகத்தில் அவ்வப்பொழுது சிம்மாசனதாரியாக இருந்தீர்கள் எனில் சூரிய வம்ச ராயல் குடும்பத்திலும் அவ்வளவு காலம்தான் இருப்பீர்கள். வரிசைப்படியாக சிம்மாசனதாரியாக வந்தாலும் ராயல் குடும்பத்தில் ராஜ்ய வம்ச ஆத்மாக்களின் சம்பந்தத்தில் சதா இருப்பீர்கள். எனவே சங்கம யுகத்தின் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை 10 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும், 50 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும், 66 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும், எப்போதிலிருந்து பிராமணன் ஆவீர்களோ அப்பொழுதிலிருந்து இன்று வரை எவ்வளவு காலம் இதய சிம்மாசனதாரி சுயராஜ்ய சிம்மாசனத்தில் இருந்தேன் என்று சோதியுங்கள். நீண்ட காலம் இருந்தீர்களா? நிரந்தரமாக இருந்தீர்களா? அல்லது அவ்வப்போது இருந்தீர்களா? யார் பரமாத்ம சிம்மாசனதாரியாக இருப்பார்களோ அவர்களது அடையாளம், நடைமுறை நடத்தைகள் மற்றும் முகத்தின் மூலம்
சதா கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள். சொல்லிடுறேன் சிஸ்டர். சொல்லிடுங்க. அந்த தேக உணர்வு, அந்த மண் மீது கால் வைக்கிறீங்க அப்படின்னாரு இல்லையா? தேக உணர்வுங்கிறது மேலோட்டமா மண் மீது கால் வைக்கிறது. தேக அபிமானங்கிறது ஆழமான மண்ல கால வைக்கிறது. அப்ப 2 விதமா சொல்லியிருக்காரு. தேக உணர்வுங்கிறது, தேக அபிமானங்கிறது பெரிய விஷயம். நல்ல ஆழமா அந்த மண் மீது கால் வச்சு தேக உணர்வுல இருந்து, இந்த தேக அபிமானத்துல இருந்து நிறைய பாவங்கள் செய்வீங்க. அது ஒண்ணு இருக்கு. தேக உணர்வு அப்படின்னு 2 சொல்லிருக்காங்க. ஆமா, தேக அபிமானங்கிறது ரொம்ப ஆழமா கால் வைக்கிறது. தேக உணர்வுங்கிறது அம்ச ரூபத்துல இருக்குது. அந்த அம்ச ரூபம் கூட உங்களுக்கு இருக்க கூடாது அப்படிங்கிறாரு. சங்கம யுக காலத்துல நீங்க எந்த அளவுக்கு சிம்மாசனத்திலே அமர்ந்து இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சூரிய வம்சம், சந்திர வம்சம், சத்தியுக திரேதா யுகத்துல ராஜ்ய சிம்மாசனத்துல அமர்றதுக்கோ அந்த ராஜ்ய பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கோ உங்களுக்கு நீண்ட காலம் பிராப்தி இருக்கும். இப்ப ஜென்ம சங்கம யுகத்துல 10 வருஷம் ஜென்ம எடுத்ததுல இருந்து 10 வருஷம் ஆயிருக்கலாம், இல்ல ஜென்ம எடுத்து 50 வருஷம் ஆயிருக்கலாம், இல்ல ஜென்ம எடுத்து 66 வருஷம் ஆயிருக்கலாம். ஏன்னா 2002ல சொல்லிட்டு இருக்காரு அப்பா. அப்ப 66 வருஷம் இருக்குது. அப்ப 66 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஆனா சங்கம யுகத்துல ஜென்மம் கிடைச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீண்ட காலமா சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கீங்களா, இல்ல அப்பப்ப தேக உணர்வுல தேக அபிமானத்துல போயிட்டு வாரீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நீங்க நீண்ட காலமா இந்த சிம்மாசனத்தின் மீதே அமர்ந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு பூர்வ மத்திய சிம்மாசனமா இருக்கலாம், இல்ல பாபாவோட இதய சிம்மாசனமா இருக்கலாம், இல்ல எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்தை அடைய போறவங்களும் அந்த நினைவுல இருக்கலாம். இன்னொரு சிம்மாசனம் சொல்லுவாரு, சுயமரியாதைகளின் சிம்மாசனம் அப்படின்னு. சொமான் பயிற்சி. அந்த சிம்மாசனத்துல அமரலாம். சரியா? இப்படி எந்த சிம்மாசனத்திலயாவது அமர்ந்து இருக்கணும். சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கவங்களுக்கு பேர் தான் ராஜான்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு யோகமாவும் இருக்குது. அதனாலதான் ராஜயோகி, ராஜயோகம் செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். நீங்க சங்கம காலத்துல இந்த சிம்மாசனத்திலே அமராம அப்பப்போ இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ராஜ்ய பாக்கியத்தை குடிக்க முடியும், ராஜாவா எப்படி ஆக்க முடியும், இல்ல ராஜாவுக்கு சமமானவர்களை எப்படி ஆக முடியும், ராயல் ஃபேமிலிஸ்ல எப்படி போக முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப நீண்ட காலமா நீங்க அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கணும். அப்பா இங்க கொடுத்த சிம்மாசனம், சங்கம யுகத்துல கொடுத்த சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கணும். அவங்களுக்கு தான் உயர்ந்த பதவி கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. சரி, இப்போ இப்படிப்பட்டவங்க தான் சங்கம யுகத்துல கவலையற்ற சக்கரவர்த்தியா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து வாசிங்க. அடுத்து என்ன சொல்லலாம்? தனது மனதில் ஸ்தூல சுமைகளானது தலை மீது இருக்கும், ஆனால் சூட்சும சுமைகள் மனதில் இருக்கும். ஸ்தூல சுமை தலை மீது இருக்கும், சூட்சும சுமை மனதில் இருக்கும். எந்த சுமை மனதில் இருக்காது. சுமைதான் கவலை. டபுள் லைட் என்றால் கவலையற்ற நிலை. கவலையற்ற நிலை கவலையற்ற நிலை சேவை அல்லது சம்பந்தம், தொடர்பு, ஸ்தூல சேவை, ஆன்மீக சேவையின் சுமையும் இருக்கக்கூடாது. என்ன ஆகும்? எப்படி நடைபெறும்? வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? சிந்திப்பது, திட்டம் தீட்டுவது என்பது வேறு, சுமை என்பது வேறு. சுமை உள்ளவர்களின் அடையாளம் முகத்தில் சதா சிறிது அல்லது அதிக களைப்பின் அடையாளம் இருக்கும். சுமை பத்தி சொல்றாங்க. சுமை உள்ளவர்களின் அடையாளம் முகத்தில் சதா சிறிது அல்லது அதிக களைப்பின் அடையாளம் இருக்கும். களைப்படைவது என்பது வேறு, களைப்பின் அடையாளம் இருப்பதும் சுமையின் அடையாளம் ஆகும். கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பது என்றால் சோம்பலுடன் இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும் என்றால் சோம்பலுடன் இருப்பது என்பது பொருள் அல்ல. இருப்பது சோம்பலுடன். ஆனால் நான் கவலையற்று இருக்கிறேன் என்று கூறுவர். சோம்பல் மிகவும் ஏமாற்றக்கூடியது. தீவிர முயற்சி செய்பவர்களுக்கும் அதே வார்த்தை தான், மற்றும் சோம்பலுடன் இருப்பவர்களுக்கும் அதே வார்த்தை தான். தீவிர முயற்சியாளர்கள் சதா திடமான நிச்சயத்தின் காரணத்தினால் ஒவ்வொரு காரியத்திலும் தைரியம் மற்றும் தந்தையின் உதவியினால் வெற்றி கிடைத்தே விட்டது என்று நினைப்பர். சோம்பலுடன் இருப்பவர்களும் ஆகிவிடும், நடந்தே விட்டது, ஏதாவது காரியம் பாக்கி இருக்கிறதா என்ன, நடந்துவிடும் என்ற அதே வார்த்தை கூறுவர். ஆக வார்த்தை ஒன்றுதான், ஆனால் ரூபம் தனித்தனியானது. ஆமா, அந்த ரூபம் 2 தனித்தனியா இருக்கு. கவலையற்ற சக்கரவர்த்தி அப்படின்னா நான் தைரியத்தின் ஒரு அடி வைக்கிறேன்,
பாபா பல மடங்கு உதவி செய்வார் எனக்கு, அதனால எனக்கு வெற்றி சதா கிடைக்கும் அப்படிங்கிற திட நிச்சயத்தோட சொல்றது கவலையற்ற சக்கரவர்த்தியின் தீவிர முயற்சியாளர்களின் ஒரு வார்த்தை. அது புரிஞ்சுதா உங்களுக்கு? தைரியத்தையும் நான் ஒரு அடி வைக்கிறேன், ஆனா பல மடங்கு தந்தை உதவி செய்யறாரு, அதன் மூலமா கண்டிப்பா எனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் அப்படிங்கறது கவலையற்ற சக்கரவர்த்தியா இருக்கவங்க. ஆனா சோம்பலோட இருக்கவங்க நடந்துரும், பாபா தான் செஞ்சிருவாரு இல்லையா, பாபாவுடைய சேவை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பாத்துடலாம், முடிச்சிடலாம், செஞ்சிடலாம், இப்படியே சொல்றதுதான் சோம்பலின் அடையாளம். வார்த்தை ஒண்ணுதான் சரியா, ஆனா அந்த ரூபம் ரெண்டா மாறிடுது அப்படிங்கிறாரு. அதான் கவலையற்ற சக்கரவர்த்தின்னு சொன்னார். கவலையற்ற சக்கரவர்த்தினா எந்த வித சுமையும் அனுபவம் ஆகக்கூடாதுன்னு முன்னாடி சொன்னார் பாத்தீங்களா. ஸ்தூல சுமையா இருக்கலாம், ஸ்தூல சுமையா தலை மீது மூளையை போட்டு கசக்கிக்கிட்டே இருக்குது, எதையா வீணா சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கு, நடக்குமா நடக்காத, செய்வோமா வேணாமா, வெற்றி கிடைக்குமா ஆகாதான் அந்த ஸ்தூல சுமை. மனதின் சுமை சூட்சும சுமை, என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ன நடக்குமோ அப்படிங்கிறது சரியா. அந்த மாதிரி எந்த சுமையும் இருக்காது கவலையற்ற சக்கரவர்த்தினா. நான் தைரியத்தின் ஒரு அடி வைக்கிறேன், நானா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்பாதான் செய்யறாரு, ஆனா தைரியத்தின் ஒரு அடி நான் வைக்கிறேன், அப்பா உதவி செய்யறாரு, கண்டிப்பா அதுல வெற்றி கிடைச்சே தீரும், நம்ம செய்து முடிச்சே தீருவோம் அப்படிங்கிற திட நிச்சயத்தோட இருக்கவங்க தான் கவலையற்ற சக்கரவர்த்தி. சோம்பல் தனம் வந்துடக்கூடாது, செஞ்சிடுவோம் பாத்துருவோம், இந்த ஓம் ஓம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, செஞ்சிடுவோம் பாத்துடுவோம் நடத்திடுவோம் அப்படிலாம் ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அது அலட்சியத்தின் அறிகுறி, சோம்பலின் அறிகுறின்னு சொல்றாரு. நிகழ்காலத்தில் மாயை விசேஷமாக 2 ரூபத்தில் குழந்தைகளிடம் சோதனை செய்கிறது. ஒன்று வீண் எண்ணங்கள் விகார எண்ணங்கள் அல்ல, வீண் எண்ணங்கள் விகார எண்ணங்கள் அல்ல, வீண் எண்ணங்கள். இரண்டாவது, நான் தான் சரியானவன் என்று என்ன செய்தேன், என்ன செய்தேன், என்ன நினைக்கிறேன், நான் குறைந்தவன் அல்ல, சரியானவன். நேரத்தின் அனுசாரமாக பாப்தாதா இப்போது இதையே விரும்புகின்றார். சொல்றீங்களா பிரதர்? அந்த இடத்த அந்த சொல்றேன். 2 ரூபம் இருக்குது, மாயையின் ரூபம் குழந்தைகளை இப்ப தொந்தரவு செய்யுது. வீண் எண்ணங்கள், இன்னொன்னு நான் சரியானவன். நான் சரிங்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பான விஷயம் அப்படிங்கிறாரு. மாயை 2 ரூபத்துல ஏமாத்துது. ஒண்ணு வீண் விஷயம், விகார விஷயத்துல கொண்டு தப்பிச்சிட்டீங்க, தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு விகாரம் இப்படித்தான் இருக்கும், அதோட தன்மைகள் இப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. வீண் விஷயம் இந்த சொன்னாரு பாத்தீங்களா, வீண் விஷயம் இந்த தலையில தேவையில்லாம போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது, அந்த வீணான சிந்தனைகள் செய்யறது, அது ஒண்ணு. நான் தான் சரிங்கிறது அகங்காரத்தின் ரூபம். நான் சொல்றதுதான் சரி, நான் செய்யறதுதான் சரி, நான் நினைக்கிறதுதான் சரி, நான் இப்படி நடந்துக்கிடுவேன், நான் சரியாதான் யோசிக்கிறேன், நான் நல்லா பிளான் பண்ணுவேன், இப்படி நான் சரி நான் சரின்னு சொல்லிட்டே இருக்கீங்க பாத்தீங்க இல்லையா. நானுங்கிறது அபிமானம், அகங்காரத்தின் ரூபம். அப்ப அதுதான் தவறு அப்படிங்கறத சொல்ற. இந்த 2 ரூபத்துல மாயை விளையாடுதுங்களோட அதுல பார்த்து எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு அப்பா சொல்றாரு வழி. நீங்க வாசிங்க. விகாரம், ராவணன் விகாரம், மாயை எதிர்மறை எண்ணம், வீண் எண்ணம். ஆமா, அந்த மாயை பத்தி மாயைங்கிறது தேகம், தேக உறவுகள், தேகத்தின் விஷயம், தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகியல் விஷயங்கள் தான் மாயை. அது இல்யூஷன் சொல்லுவாரு. பொல்யூஷன், பொல்யூஷன் ஒண்ணு இருக்குது, அதான் ராவணன். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். மாயை எங்க இருக்குமோ அங்க ராவணனும் சேர்ந்து வந்துருவான். ராவணன் இருந்தா அங்க மாயையும் சேர்ந்து இருக்கும். இல்யூஷன் வேற, பொல்யூஷன் வேற. தேகத்தின் விஷயங்கள் வந்தாதான் ராவணன் உள்ள வருவான், ரெண்டுமே இருக்கக்கூடாது. தந்தையிடமிருந்து அடைந்த அனைத்து பிராப்திகள், அன்பு, உதவிக்கு கைமாறு ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தை மட்டும் சதா நினைவில் வையுங்கள். கைமாறு செய்வது என்றால் சமமாவதாகும். இரண்டாவது, இப்பொழுது திரும்பி செல்லும் பயணத்தில் ரிட்டர்ன் ஜேர்னி இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை ரிட்டர்ன் என்பதை சதா நினைவில் கொள்ளுங்கள். இதற்கு எளிய சாதனம் ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலை பிரம்மா பாபாவிற்கு சமன் செய்யுங்கள். தந்தையின் சங்கல்பம் என்ன, தந்தையின் வார்த்தைகள் என்ன, தந்தையின் செயல்கள் என்ன, இதைத்தான் தந்தையை பின்பற்றுதல் என்று கூறப்படுகிறது. பின்பற்றுவது எளிதாக இருக்கும் அல்லவா?
புதிதாக சிந்திப்பது, புதிதாக செய்வது அவசியம் இல்லை. தந்தை என்ன செய்தாரோ அதை பின்பற்றுங்கள், எளிதுதானே. ஆமா ஆமா, வீண் விஷயங்களுக்கு சொல்றாரு. நீங்க தந்தையை பின்பற்றுங்க, அதை செய்வோமா இதை செய்வோமா, புதுசா அதை செய்வோமா இதை செய்வோமான்னு யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வீணான சிந்தனை செய்யணும்னு அவசியமே கிடையாது. இப்படி செஞ்சா என்ன ஆகுமா, அப்படி செஞ்சா என்ன ஆகுமான்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. பிரம்மா பாபா என்ன செஞ்சாரு, பிரம்மா பாபாவுடைய சங்கல்பம் எப்படி இருந்துச்சு, அதே சங்கல்பம் உங்களுடையதா இருக்கணும். அவருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு, அதே போல உங்க வார்த்தை இருக்கணும். அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு, அதே போல உங்களுடைய செயல்பாடு இருக்கணும். அவ்வளவுதான். எண்ணம், சொல், செயல் மூணுமே பிரம்மா பாபாவுக்கு சமமா இருந்தீங்கன்னா பாபாவுடைய அன்புக்கு ரிட்டர்ன் கொடுத்தது மாதிரி அப்படிங்கிறார். பாபாவுடைய அன்புக்கு ரிட்டர்ன் பாபாவுக்கு சமமாகணும். யாருக்கு சமமாகணும்? பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும். பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும்னா அவர் எப்படி நடந்துகிட்டாரோ அதே போல நீங்களும் அவரை ஃபாலோ பண்ணி நடங்க. அப்பாவுடைய ஸ்ரீமத்தே என்ன? ஃபாலோ ஃபாதர் தானே, ஃபாலோ பிரம்மா பாபா தானே. அப்ப அவருக்கு சமமா ஆயிடுவீங்க ஈஸியாவே அப்படிங்கிறார். அவர் எப்படி ரிட்டர்ன் ஜேர்னி அவர் போனார் இல்லையா, பரிஸ்தாவா மாறினார் இல்லையா, அப்ப அந்த பரிஸ்தா மாறுறதுக்கான நினைவு சுரூபத்திலே இருங்க, ரிட்டர்ன் ஜேர்னி செய்துகிட்டே இருங்க. அவருடைய சங்கல்பம் என்னவா இருந்துச்சு, வீட்டுக்கு போகணும், பரிஸ்தாவம் மாறணும், அந்த மாதிரி விஷயம் தானே சங்கல்பமா இருந்துச்சு. தந்தைக்கு சமமாகணும், அப்படி அவர் அந்த விஷயத்துலதானே இருந்தாரு. குழந்தைங்க கிட்ட வார்த்தைகள் பேசும்போது நல்ல விதமா தானே பேசி நல்ல விதமான செயல்கள் செய்துட்டு இருந்தாரு. அதே போல செய்யுங்க, நீங்க அவரை போலவே ஆயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. புதிதாக எப்படி போறதுன்னு சிந்திக்க வேணாம், அவரு போட்ட கோட்லயே நீங்க ரோடு போட்டு போங்கன்னு சொல்றாங்க. இதுல வீண் விஷயங்களுக்கு தான் சொல்றாரு இந்த பேராகிராஃப்ல. வீணா தனிப்பட்ட முறையில நீங்க எதுவும் சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. மாயை 2 ரூபத்துல விளையாடுதுன்னு சொன்னார்ல, ஒண்ணு வீண் சிந்தனை, இன்னொன்னு அந்த நான் சரிதான் அப்படிங்கிற அந்த சிந்தனை. அப்ப வீண் சிந்தனைக்காக சொல்றாரு, நீங்க எதுவுமே தனிப்பட்ட முறையில வீணா யோசிக்கணும் அவசியம் இல்லை. பிரம்மா பாபா என்ன செஞ்சாரோ அதை செய்யுங்க, நீங்க அவருக்கு சமமா மாறிடுவீங்க அப்படிங்கிறார். அடுத்து வாசிங்க. ஓகே. ஆசிரியர்கள் கை உயர்த்துங்கள். பின்பற்றுவது எளிதா அல்லது கடினமா? எளிதுதானே. தந்தை பின்பற்றினால் போதும். முதலில் சோதனை செய்யுங்கள், முதலில் சிந்தியுங்கள், பிறகு செய்யுங்கள் என்று கூறப்படுகிறது அல்லவா? அதே போன்று முதலில் சோதனை செய்யுங்கள், பிறகு பேசுங்கள். எனவே அனைத்து ஆசிரியர்களும் இந்த ஆண்டின் கடைசி மாதம் பழையது சென்றுவிடும், புதியது வந்துவிடும். புதியது வருவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள். தந்தையின் அடியை தவிர வேறு யாருடைய அடி மீதும் அடி வைக்க மாட்டேன் என்ற சங்கல்பம் செய்யுங்கள். அடி மீது அடி வைத்தால் போதும். அடி மீது அடி வைப்பது எளிதுதானே. ஆக புது ஆண்டிற்காக இப்போதிலிருந்தே திட்டம் உருவாக்குங்கள். பிரம்மபாபா சதா நிமித்தமாக மற்றும் பணிவாக இருந்தது போன்று நிமித்த உணர்வு மற்றும் பணிவுடன் இருக்க வேண்டும். வெறும் நிமித்த உணர்வு மட்டும் அல்ல, நிமித்த உணர்வின் கூடவே பணிவு உணர்வு இருக்க வேண்டும். இரண்டும் அவசியம் ஆகும். ஏனெனில் ஆசிரியர்கள் தான் நிமித்தமாக இருக்கின்றீர்கள் அல்லவா? எனவே சங்கல்பத்திலும் வார்த்தையிலும் மற்றும் சம்பந்தம் தொடர்புகளிலும் செயல்களிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பணிவு. யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்களே நிமித்த உணர்வுடன் இருக்கிறார்கள். யார் பணிவாக இல்லையோ அவர்களிடம் மிக சூட்சும ரூபத்தில் மகான் ரூபத்தில் அபிமானம் இல்லாவிட்டாலும் அதன் தாக்கம் இருக்கும். தாக்கம் என்பதும் அபிமானத்தின் அம்சமாகும். மேலும் வார்த்தைகளில் சதா நிர்மலமான வார்த்தை, இனிய வார்த்தை வேண்டும். சம்பந்தம் தொடர்பில் ஆத்ம ரூபத்தின் நினைவு இருக்கிறது எனில் சதா நிராகாரி மற்றும் அகங்காரமற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிரம்மா பாபாவின் கடைசி நாளின் வார்த்தை நினைவில் இருக்கிறதா? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. அவர்களே நிர்விகாரி. நல்லது, தந்தையை பின்பற்றுங்கள். உறுதியாக இருக்கிறீர்கள் தானே? அதான் அது இதுல மாய 2 ரூபத்துல விளையாடுதுன்னு சொன்னார். முதல் பேராகிராஃப்ல வீண் விஷயத்த சொன்னார். 2வது பேராகிராஃப்ல இப்ப இதை சொல்றார், அபிமானத்தை சொல்றார். ஆசிரியர்கள் நிமித்த உணர்வோடு இருக்கணும். தந்தையின் அடி மீது அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற திட்டமான சங்கல்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்றார். தந்தையின் எண்ணம், சொல், செயல் எப்படி இருந்துச்சோ அந்த அடியின் மீது அடி எடுத்து வைங்க. நீங்க ஆசிரியர்கள் நிமித்தமா இருக்கீங்க. நிமித்தமா இருக்கீங்க அப்படின்னா பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா பாபா எப்படி இருந்தார்? நிமித்தமாவும் இருந்தாரு, பணிவுத்தன்மையுடையவராகவும் இருந்தார்.
எங்க நிமித்த பாவம் இருக்குதோ அங்க பணிவுத்தன்மை அவசியமா இருக்கும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, நிமித்தமா இருக்கீங்க, ஆனா பணிவு இல்லாம இருக்குது. ஏதோ ஒரு பெரிய மகான் ரூபத்துல, பெரிய ரூபத்திலேயோ சூட்சும ரூபத்திலேயோ இல்லாம இருக்கலாம், பெருசா இல்லாம இருக்கலாம் அபிமானம். இருந்தாலும் பணிவுத்தன்மை இல்ல அப்படின்னா அங்கேயும் ஏதோ ஒரு அம்ச ரூபத்துல அபிமானம் இருக்கவே இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு நிமித்தமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பணிவுத்தன்மை இருக்கணும். எண்ணத்திலையும் பணிவு இருக்கணும், வார்த்தையிலையும் பணிவு இருக்கும், செயல்பாடுலயும் பணிவு இருக்கணும். அப்படிதான் பிரம்மா இருந்தாரு. நான் கருவி, நான் வெறும் கருவிதான், நான் வெறும் நிமித்தமா தான் இருக்கேன், செய்பவர் செய்விப்பவர் பாபா தான். அப்படிங்கிறப்ப அடுத்தவங்க கிட்ட நான் செய்யறேன், நான் செய்யறது சரிதான் அப்படிங்கிற உணர்வு வராது. அங்க பணிவுத்தன்மை தான் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. நான் வெறும் கருவிதான், செய்பவர் செய்விப்பவர் பாபா தான் அப்படிங்கிற உணர்வு எண்ணத்துல இருக்கணும். முதல்ல வார்த்தையில எப்பவும் நிர்மல தன்மை இருக்கணும், இனிமை தன்மை இருக்கணும், ஈஸியா எடுத்துக்கணும், ஈஸி நேச்சர் இருக்கணும். அப்புறம் இனிமை தன்மையான வார்த்தைகள் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இனிமையா பேசணும், சாதாரணமா நல்ல வார்த்தைகள், பயன்படக்கூடிய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் இல்லாம மாசற்ற வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. நிர்மலமான வார்த்தையை பயன்படக்கூடிய வார்த்தைகள் வச்சுக்கோங்களேன், இனிமையான வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயில இருந்து வரணும். செயல்ல வரும்போது நான் நிராகாரி, நான் நிரகங்காரி அப்படிங்கிற உணர்வு இருக்கணும் செயல்ல. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நிர்விகாரியா மாறிடுவீங்க. தந்தையின் இறுதி ஸ்லோகம் என்னவா இருந்துச்சு? நிராகாரி நிராகாரி நிரகங்காரி யாரோ அவங்க கண்டிப்பா நிர்விகாரியா இருப்பாங்க. நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரின்னு அப்பா சொல்லிட்டு போனார் இல்லையா பிரம்ம பாபா இறுதி நேரத்துல? அத சொல்றாரு அப்பா. இந்த 3 விஷயத்தை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அபிமானம் வரக்கூடாது. பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணி நடந்தீங்க உண்மையிலேனா உங்களுக்கு அபிமானமும் இருக்காது அப்படிங்கறத சொல்றாரு. நிமித்த பாவனை இருக்கணும், பணிவுத்தன்மை இருக்கணும். முதல்ல வீண் விஷயத்த சொன்னாரு, இப்ப அபிமானத்தின் விஷயத்த சொல்றாரு. இந்த 2 ரூபத்துலதான் மாயை உங்களோட விளையாடுது அப்படின்னாரு. இப்ப இது 2 கட் பண்ணுங்க, பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணி, அப்புறம் எப்படி உங்க மாயை உங்க கூட விளையாட முடியும் அப்படிங்கிறாரு. சரி, அடுத்த வாசிங்க. அடுத்த ஆண்டின் முக்கிய லட்சியத்தின் நினைவு 3 வார்த்தைகள்: நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி. அம்சமும் கூடாது. மேலோட்டமான ரூபங்கள் சரியாகிவிட்டது, ஆனால் அம்சமும் இருக்கக்கூடாது. ஏனெனில் அம்சமும் ஏமாற்றி விடுகிறது. தந்தையை பின்பற்றுவது என்றால் இந்த 3 வார்த்தைகளை சதா நினைவில் வைத்துக் கொள்வது ஆகும். நல்லது. இரட்டை அயல்நாட்டினர் அப்பா சொல்றாங்க, எழுந்து கொள்ளுங்கள், நல்ல குழு வந்திருக்கிறீர்கள். இரட்டை அயல்நாட்டினரின் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பாப்தாதாவிற்கு குஷி ஏற்படுகிறது. அது என்ன என்பதை அறிவீர்களா? தூர தேசத்திலிருந்து வருகிறீர்கள், இந்த மாதம் செல்ல வேண்டும் என்று கட்டளை கிடைத்ததும் வந்து சேர்ந்து விட்டீர்கள். எப்படியாவது முயற்சி செய்து மிக பெரிய குழு வந்து சேர்ந்து விட்டீர்கள். தாதியின் கட்டளையை சரியாக ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அதற்கு வாழ்த்துக்கள். பாப்தாதா ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். மேடைக்கு சென்றால் தான் திருஷ்டி கிடைக்கும் என்பது கிடையாது. தொலைவில் இருந்தாலும் மிக நன்றாக தென்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இரட்டை அயல்நாட்டினர் இரட்டை அயல்நாட்டினர் சரி பாபா என்ற பாடத்தை நன்றாக படித்திருக்கின்றனர். பாப்தாதாவுக்கு இரட்டை அயல்நாட்டினர்கள் மீது அன்பு இருக்கவே செய்கிறது, ஆனால் பெருமையும் இருக்கிறது. ஏனெனில் உலகின் மூலை முடுக்குகளில் செய்தி கொண்டு செல்வதற்கு இரட்டை அயல்நாட்டினர் நிமித்தமாக இருக்கிறார்கள். அயல்நாட்டில் இப்பொழுது வேறு ஏதாவது இடம் அல்லது ஊர் பாக்கி இருக்கிறதா? ஊர், மூலை முடுக்கு ஏதாவது பாக்கி இருக்கிறதா? விசேஷ இடம் பாக்கி இருக்கிறதா? எந்த இடம் பாக்கி இருக்கிறது? மத்திய கிழக்கு பாக்கி இருக்கிறது. மத்திய கிழக்கு பாக்கி இருக்கிறது. இருப்பினும் வந்திருக்கும் குழு எத்தனை தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள்? உலகில் விதவிதமான அநேக தேசங்களுக்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள் என்பதை பாப்தாதா அறிவார். தந்தையின் விஸ்வ கல்யாணக்காரி என்ற பட்டம் இரட்டை அயல்நாட்டினர் தான் பிரத்யட்சம் செய்திருக்கிறீர்கள் என்று பாப்தாதா அடிக்கடி கூறவே செய்கின்றார். நன்றாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்களது இடத்தில் தனது முயற்சியில் மற்றும் சேவையில் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். மேலும்
சதா முன்னேறி கொண்டே இருப்பீர்கள், வெற்றியின் நட்சத்திரமாகவே இருக்கிறீர்கள், மிக்க நன்று அப்படின்னு இரட்டை அயல் நாட்டினருக்கு சொல்றாரு. ஆமா, டபுள் ஃபாரினர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க தூர தேசத்துல இருந்து வந்திருக்காங்க இல்லையா, அதுக்காக பாபா மகிழ்ச்சி அடைகிறார். தூர தேசத்துல இருந்து வந்திருக்கீங்க, தாதியின் கட்டளை ஏற்று வந்திருக்கீங்க, அப்பா தந்தைக்கு மகிழ்ச்சியா இருக்குது, பாபாவுடைய கட்டளை ஏற்று நடக்கிறீங்க, சரி பாபா அப்படின்னு சொல்ற விஷயத்துல இரட்டை அயல்நாட்டினர் நல்ல விதத்துல அந்த சரி பாபா அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க நல்லா ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்க அப்படின்னாரு. அப்புறம் அவங்க தந்தைக்கு அவங்கள பார்த்து பெருமையும் இருக்குது அப்படிங்கிறாரு. பெருமை இருக்குது, பக்கத்துல வந்தாதான் திருஷ்டி கிடைக்கும், மேடைக்கு வந்தாதான் திருஷ்டி கிடைக்கணும் இல்ல, அப்பா இங்க இருந்து திருஷ்டி கொடுக்கறது தூரத்துல இருந்து பார்க்கும் போதே உங்களுக்கு அது போய் சேருது, தூரத்துல இருந்தாலும் கண்ணுக்குள்ள வச்சு உங்களை பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. கண்ணின் மணிகளா இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு அத சொல்றாரு. தந்தைக்கு உங்களை பார்த்து ஏன் பெருமை ஏற்படுது அப்படின்னா, தந்தைக்கு பேர் என்ன, விஸ்வ கல்யாணக்காரி, முழு உலகத்துக்குமே நன்மை செய்யக்கூடியவர். அப்ப டபுள் ஃபாரினர்ஸ் ஆன நீங்க கூட முழு உலகத்துக்கும் நன்மை செய்யறதுக்கு நிமித்தமாயிருக்கீங்க அப்படிங்கிறாரு. நீங்களும் விஸ்வ கல்யாணக்காரி தான், உலகத்துல இருக்க மூளை முடுக்குகளை எல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் செய்தி கொடுக்குறீங்க இல்லையா, இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க இல்லையா அப்படின்னாரு. இன்னும் மத்திய கிழக்கு பகுதியில மட்டும் கொடுக்கல பாபா அப்படின்றத சொல்லியிருக்காங்க போல. ஏன் மத்திய கிழக்கு பகுதியில கொடுக்க முடியல அப்படின்னா, முஸ்லிம் கண்ட்ரிஸ் எல்லாமே மத சார்புடைய நாடுகள், அங்க போய் நம்ம குறிப்பிட்ட இடத்துல போய் நம்ம அந்த அவங்க முஸ்லிம் மதம் தான் பெருசு நினைப்பாங்க, அங்க வேற மதத்தையோ வேற இயக்கத்தையோ அனுமதிக்க மாட்டாங்க, அங்க சேவை செய்யறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப யோசிப்பாங்க, ஏன்னா இத்தனை கடவுள் இத்தனை ரூபம் உள்ளவங்களை வணங்குறாங்கன்னு இந்து மதத்தை அவங்க சுத்தமா கொஞ்சம் பண்ற மாதிரிதான். அதனால அவங்க சேவை செய்ய முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேயும் நடக்கும், ஒரு நாள் நடக்கும். ஆனா இப்போதைக்கு சொல்றாரு, அந்த 2002 சொல்லியிருக்காரு அப்பா. இப்ப உலகத்துல நீங்க அந்த நாடுகளை விடுங்க, மத்த நாடுகள்ல இருந்து எவ்வளவு நாடுகள்ல இருந்து வந்திருக்கீங்க, அதனால தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுது அப்படிங்கிற. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தந்தை விஸ்வ கல்யாணக்காரியா இருக்காரு, அதே போல நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரியா இருக்கீங்க. சரி பாபான்னு சொல்ற பாடத்துல நீங்க உறுதியா இருக்கீங்க, அது பாபாவுக்கு பிடிச்சிருக்குது. நீங்க தூரத்துல இருக்கீங்க நினைக்காதீங்க, பக்கத்துல இருக்கீங்க, என் கண்ணின் மணிகளா இருந்து உங்களுக்கு நான் திருஷ்டி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். டபுள் ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பேசணும் இல்லையா, அவங்க கிட்ட தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்க பாபா நம்ம கிட்ட பேசாம போயிட்டாரு நினைப்பாங்க இல்லையா, அதனால மொத்தமா எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஓகே. அப்புறம் இன்னொரு செய்தி, வெளிநாட்டுலதான் முதல்ல பாபா பிரத்யட்சமாவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படியா? வெளிநாட்டுலதான் முதல்ல பாபா பிரத்யட்சமாவாங்க. பாரதத்துல இதுல இருக்குதா? முரளியில இருக்கிறதா ஒரு ஜெனரல் வீடியோல வந்தது. ஓ அப்படியா? சரிங்க சிஸ்டர், நான் இந்த முறையில கேட்ட இருக்குதா சிஸ்டர்? இல்ல. சரி சரி சரி, ஓகே ஓகே. அது நடக்கும் சிஸ்டர், அது வெளிநாட்டுல பிரத்யட்சமாகும், அப்புறமேல உள்நாட்டிலும் பிரத்யட்சமாகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா எப்படி நடக்கும்னு தெரியல நமக்கு, கன்ஃபார்மா தெரியாது இல்லையா நமக்கு. சரி, அது முரளி படிக்கும்போது நமக்கு தெரியும், புரியும். அது இறுதி நேரத்துல சூட்சும ரூபத்துல நம்ம நல்லா போவோம், அப்ப எல்லாத்துக்குமே காட்சி கிடைக்கும், எங்க பாபா பிரத்யட்சமா வராரு அப்படிங்கறதெல்லாம் தெரியும் நமக்கு. வெளிநாட்டுலதான் முதல்ல செய்தி கிடைக்கும், அப்புறம் தான் பாரதவாசிகள் தூங்குறவங்க எல்லாம் கும்பகர்ண தூக்கம்லாம் அப்பதான் இணைந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா 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 ஆமா, நம்ம கூட படிச்ச சிஸ்டர். ஏன்னா அவங்களுக்கு ஒரே கடவுளுங்கிற நம்பிக்கை இருக்குது. கிறிஸ்துவ தான் கடவுள் நினைக்கிறாங்க, முஸ்லிம்ஸா அல்லாஹ்தான் ஒரே கடவுள் நினைக்கிறாங்க. ஆனா இங்க பாரதவாசிகள் எத்தனை கடவுள்ல வச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க பிரத்யட்சமாயிடுச்சு, ஒரு கடவுள் வந்துட்டாரு, நம்ம தந்தை வந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லும் போது, ஒரு தந்தை தான் ஒருத்தர் தான் கடவுள் போல அப்படின்னு நினைச்சு இவங்களும் விழிப்படைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நானுமே படிச்சிருந்திருக்கேன். அந்த போப்பாண்டவர் சொல்லுவாராம், நம்மளுடைய தந்தை ஒரே கடவுள் தான், அப்பதான் எல்லாருமே உலகமே நம்பிடுவாங்க. போப்பாண்டவர் இருக்காருங்களா, அவர் சொல்லுவாராம். ஆமா, அதாவது அந்த இக்கட்டான சூழல் அப்படி வரும்போது அப்படி சொல்லுவாரு, அப்பதான் எல்லாருமே நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மோரர்களிடம் பத்தி அப்பா வச்சிருக்காங்க, மதுவனத்தின் குருமார்களும் மதுவனத்தின் குமாரர்களும்
குமாரர்களும் இருக்கின்றனர். குமாரர்களின் எண்ணிக்கை பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. பாதி வகுப்பு குமாரர்கள் நிறைந்திருக்கின்றனர். குமாரர்கள் இப்பொழுது சாதாரண குமாரர்கள் அல்ல. எப்படிப்பட்ட குமாரர்கள்? பிரம்மா குமாரர்களாக இருக்கவே செய்கிறீர்கள். ஆனால் பிரம்மா குமாரர்களின் விசேஷத்தா என்ன? எங்கெல்லாம் அசாந்தி ஏற்படுகிறதோ அங்கு அமைதி பரப்பக்கூடிய அமைதி தூதுவர்கள். இதுதான் குமாரர்களின் விசேஷத்தா ஆகும். மன அசாந்தி கிடையாது, வெளியிலும் அசாந்தி கிடையாது. குமாரர்களின் விசேஷத்தாவே கடினமாக காரியம் செய்வதாகும். கடின நாட்கள் இருக்கின்றனர் அல்லவா? இன்றைய நாட்களில் மிகவும் கடின வேலை அசாந்தியை அழித்து அமைதி தூதுவராகி அமைதி பரப்புவதாகும். இப்படிப்பட்ட குமாரர்களாக இருக்கிறீர்களா? அமைதி அசாந்தியின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. உலகிலும் சரி, தனது சம்பந்தம் தொடர்பிலும் சரி, இப்படிப்பட்ட அமைதி தூதுவர்களாக இருக்கிறீர்களா? தீயணைப்பு படையினர் எங்கிருந்தாலும் தீ அணைப்பார்கள் அல்லவா? அதே போன்று அமைதி தூதுவர்களின் காரியமே அசாந்தியாக இருப்பவர்களை அமைதிப்படுத்துவதாகும். அமைதி தூதுவர்கள் அல்லவா? பக்காவா பக்காவா பக்காவா? மிக நன்றாக இருக்கிறது. பாப்தாதா குமாரர்களை பார்த்து குஷி அடைகிறார். முன்பே பாப்தாதா திட்டம் கூறியிருக்கின்றார். டெல்லியில் குமாரர்கள் அதிகபட்சம் சேர வேண்டும். குமாரர்கள் என்றால் சண்டையிடுபவர்கள் என்று அரசாங்கம் நினைக்கிறது. ஆனால் குமாரர்களை பார்த்து பயப்படுகிறது. அதனால் குமாரர்களை பார்த்து பயப்படுகிறது. இவ்வாறு பயப்படக்கூடிய அரசாங்கம் ஒவ்வொரு பிரம்மா குமாரரையும் அமைதி தூதுவர் என்ற பட்டத்துடன் வரவேற்பு கொடுக்க வேண்டும். அதுதான் குமாரர்களின் அதிசயமாகும். பிரம்மா குமாரர்கள் அமைதி தூதுவர்கள் என்பது முழு உலகிற்கும் முத்திரை பதித்திட வேண்டும். முடியும் தானே? டெல்லியில் செய்ய வேண்டும் தானே? அல்லது தாதிகள் செய்வார்களா? ஒரு குழுவில் இவ்வளவு குமாரர்கள் இருக்கின்றனர் எனில் அனைத்து குழுவிலும் எத்தனை குமாரர்கள் இருப்பர்? ஏறத்தாழ 1,00,000. ஆக குமாரர்களின் அதிசயம் செய்யுங்கள். அரசாங்கம் குமாரர்களை பற்றி தலைகீழாக நினைப்பதை மாற்றி காட்டுங்கள். ஆனால் மனதிலும் அசாந்தி கூடாது, கூட இருப்பவர்களிடத்திலும் அசாந்தி கூடாது. மற்றும் தான் இருக்கும் இடத்திலும் அசாந்தி கூடாது. தனது ஊரிலும் அசாந்தி கூடாது. குமாரர்களின் முகத்தில் பலகை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நெற்றியில் தானாகவே இவர்கள் அமைதி தூதுவர்கள் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். சரிதானே? அப்படின்னு குமாரர்களுக்கு அப்பா சொல்லியிருக்காங்க. குமாரர்கள் அப்படின்னாலே அமைதியின் தூதுவர்கள் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டு சொல்றார். குமாரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா பிரம்மாவின் குமாரர்கள், அமைதியின் தூதுவர்கள் அப்படிங்கிறது விசேஷ தன்மையா இருக்குது அவங்களுக்கு. அரசாங்கம் என்ன நினைக்குது? குமாரர்கள்னா சண்டையிடுறவங்க அப்படின்னு தான் நினைக்குது இன்ன வரைக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் கூட்டமா சேர்ந்தாலே சண்டையிடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, போராட்டம் செய்வாங்க அப்படிங்கிறது மாதிரிதான் அரசாங்கம் நினைச்சிட்டு அவங்கள அப்படி ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்குது, இவங்க சண்டையிடக்கூடியவங்க அப்படின்னு. ஆனா பிரம்மாவின் குமாரர்கள் எப்படிப்பட்டவங்க? அமைதியின் தூதுவர்கள் அப்படிங்கிற பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அதுக்காக உங்க மனதிலும் அசாந்தி இருக்கக்கூடாது, சம்பந்தம் தொடர்புலயும் அசாந்தி இருக்கக்கூடாது, கூட இருப்பவர்களிடத்திலயும் இருக்கக்கூடாது, ஊர்லயும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு இடத்துலயுமே இருக்கக்கூடாது. கடினமான வேலை செய்யக்கூடியவங்க தான் குமாரர்கள்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே மிக கடுமையான வேலை அசாந்தியா இருக்க இந்த இடத்தையெல்லாம் சாந்தி செய்யக்கூடியது. அப்ப அமைதியின் தூதுவர்கள் நீங்க தான் அப்படிங்கறத சொல்ற. கடினமான உழைப்பு தான், கடினமா இருந்தாலும் கடினமான உழைப்பு செய்யக்கூடியவங்கள விசேஷ தன்மை வாய்ந்தவங்க நீங்க தானே. அப்ப இந்த காரியத்தை செய்யுங்க அப்படிங்கிறாரு. டெல்லியில 1,00,000 நிறைய பேர் கூடணும். பிரம்ம குமாரர்கள் கூடி நாங்க அமைதியின் தூதுவர்கள் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பிரத்யட்சப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க செய்வீங்களா இல்ல தாதிமார்கள் செய்வாங்களா அப்படிங்கிறாரு. இந்த குழுவிலேயே இவ்வளவு குமாரர்கள் இருக்கீங்கன்னா அப்போ மொத்தமா ஒவ்வொரு குழுவிலையும் எவ்வளவு பேர் இருப்பீங்க? ஏறத்தாழ 1,00,000 குமாரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அப்ப அவ்வளவு பேரும் செய்து இந்த உலகத்துக்கு அமைதியின் சக்தியை கொடுத்தா அப்ப அமைதி ஸ்தாபனை ஆகும் இல்லையா?
அதுக்காக தான் சொல்றாரு, சுயத்திலயும் அமைதி இருக்கணும், வெளிப்புற உங்களுடைய சம்பந்தம் தொடர்புலயும் அமைதி இருக்கணும், ஊர்லயும் உலகத்திலயும் எல்லா இடத்துலயும் அமைதியை பரப்புறதான் உங்களுடைய காரியம். உங்களுடைய முகத்துல விளம்பர பலகை வைக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க அமைதியின் தூதுவர்கள்னு. ஆனா உங்க நெத்தியில இருக்குது அப்படிங்கறத சொல்றேன். நெத்திலனா ஆத்மால இருக்குது இல்லையா, நீங்க அமைதியின் தூதுவர்கள்ன்ற விசேஷ தன்மை உங்க நெற்றியில இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. குமாரர்களை மகிமைப்படுத்தி சொல்றாரு, உங்களுடைய காரியம் என்ன? அமைதியற்ற உலகத்தை அமைதியாக்கக்கூடிய காரியம். இதுதான் கடினமான காரியம். குமாரர்கள் வேலையே கடினமான உழைப்பு செய்யக்கூடியதுதான். அந்த கடினமான உழைப்பை செய்யுங்க அப்படிங்கிறாரு. வந்து அவ்வளவு வேலைக்கு முக்கியமானது அந்த குமாரர்களால் தான் இயங்குது. ஆமா, கடினமான வேலை எல்லாமே இந்த பிசிக்கல் ஒர்க் எல்லாமே அவங்களால பார்ப்பாங்க. ஆமா, வெளிப்புற ஒர்க் எல்லாம் அதிகமா செய்யறது குமாரர்கள் செய்வாங்க. எல்லாரையுமே ஹார்ட் ஒர்க் எல்லாம் போய் பார்த்தா பாருங்களேன், ஒரு மதுபன் கிச்சன் போட்டு பாருங்களேன். ஆமா, அவங்க செய்றாங்க குமாரர்கள். இல்ல இங்க எக்ஸிபிஷன் வைக்கிறோம், இது வைக்கிறோம் அப்படின்னாலும் உள்ள ஹார்ட் ஒர்க் செய்யறதெல்லாம் குமாரர்கள் தான் செய்வாங்க. மேல டெக்கரேஷன் பண்றது எல்லாமே அங்க செய்வாங்க. மற்ற ஒர்க்கு இந்த சமையல் வேலை, மற்ற ஒர்க்கு குமாரிகள் தாய்மார்கள் அவங்க எல்லாம் செய்வாங்க. எல்லாம் ஷேர் பண்ணி செய்யறது தானே. ஏன்னா டெஸ்க் அரேஞ்ச் பண்றது, சேர் அரேஞ்ச் பண்றது எல்லாமே யார் செய்வான்? வெயிட்டான பொருட்களை தூக்குறது, வரது போறது செய்யணும், எல்லா காரியமும் அவங்க தானே செய்வாங்க. அதுக்காக சொல்றேன். அடுத்து குமாரிகள் பற்றி வச்சிருக்காங்க பிரதர் அப்பா. குமாரிகளும் அதிகம் இருக்கின்றனர். அனைத்து குமாரிகளின் லட்சியம் என்ன? வேலை செய்ய வேண்டுமா அல்லது உலக சேவை செய்ய வேண்டுமா? தலையில் கிரீடம் அணிந்து கொள்ள வேண்டுமா அல்லது கூடை வைத்துக் கொள்ள வேண்டுமா? மண்கூடைனா வேலை செய்யறது. தலையில கிரீட வைக்கணுமா? மகாராணி ஆக போறீங்களா இல்ல தாசி ஆக போறீங்களா அப்படிங்கிறதுதான். அனைத்து குமாரிகளும் கருணை உள்ளம் உடையவர்களாக ஆக வேண்டும். உலக ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும். 21 குலத்தை முன்னேற்றக்கூடியவர் என்று குமாரிகளுக்கு மகிமை போடப்பட்டிருக்கிறது. ஆக அரை கல்பம் 21 குலம் ஆகிவிடும். அப்படிப்பட்ட குமாரிகளாக இருக்கிறீர்களா? 21 குலத்திற்கு நன்மை செய்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஒரு குடும்பத்தினருக்கு அல்ல, 21 குடும்பங்களுக்கு செய்வீர்களா? உங்களது பெயர்கள் குறிக்கப்படும். பிறகு நீங்கள் கருணை உள்ளத்துடன் இருக்கிறீர்களா அல்லது வேறு கணக்கு வழக்குடன் இருக்கிறீர்களா என்று பார்க்கப்படும். இப்பொழுது நேரத்திற்கு முன்பாகவே தயாராகி விடுங்கள் என்று நேரம் எச்சரித்துக் கொண்டு இருக்கிறது. நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் எனில் நேரம் கடந்துவிடும். ஆகையால் நாம் அனைவரும் விஸ்வ கல்யாணி, கருணையுள்ளம் உடைய தந்தையின் குழந்தைகள், கருணையுள்ளம் உடையவர்கள் என்ற லட்சியம் வையுங்கள். சரிதானே? கருணை உள்ளம் உடையவர்கள் தானே? இன்னும் கருணை உள்ளம் உடையவர்களாக ஆகுங்கள். இன்னும் தீவிர வேகமுடையவர்களாக ஆகுங்கள். குமாரிகளுக்கு எளிதாகவே தந்தையின் சிம்மாசனம் கிடைக்கிறது. புது ஆண்டில் என்ன அதிசயம் செய்து காட்டுவீர்கள் என்பதை பார்க்கலாம். நல்லது அப்படின்னு குமாரிகள் பட்டிக்கு குழுவுக்கு பட்டியல குழு குரூப் அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னா குமாரிகள் எப்படி குமாரர்களுக்கு அமைதியின் தூதுவர்கள்ன்ற பெயர் இருக்கோ, குமாரிகளுக்கு கருணை உள்ளம் கொண்டவர்கள், அன்பானவர்கள் அப்படிங்கிறது தான். எல்லாரும் மீதும் கருணை வச்சு அவங்களுக்கு அன்பா இருந்து சேவை செய்யறது, உலக சேவை செய்யறது. அன்பா ஞானம் சொன்னாதான் அன்பா கேட்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஞானத்தின் அம்பு தைக்கும். பொதுவாவே குமாரர்கள் ஞானம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் செய்வாங்க, முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஆனா தந்தை ஞானத்தின் கலசத்தை தாய்மார்களின் தலையில தானே வச்சிருக்கேன்னு அப்பா சொல்றாரு. அது குமாரிகளும் தாய்மார்களும். அப்ப ஞானம் சொல்லக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? இவங்களாதான் இருப்பாங்க. அப்ப ஞானம் சொல்லும் போது அன்பா கருணையோடு இந்த ஆத்மாவுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிற, சகோதரனுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு செய்வாங்க இல்லையா. அந்த கருணை உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு, கருணை உள்ளம் கொண்டவங்க நீங்க தான் அப்படின்னு. அதான் பாட்டு கூட இருக்கு இல்லையா, கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அப்படின்னு. அந்த உதாரணத்தை அப்ப சொல்றாரு, கருணை உள்ளம் கொண்டவங்க. அப்ப நீங்க ஒரு பிறவிக்கு ஒரு குடும்பத்துக்காக அப்படின்னு நன்மை செய்யக்கூடியவங்க கிடையாது, 21 தலைமுறைக்கு நன்மை செய்யக்கூடியவங்க.
அப்படின்னு தான் மகிமையும் இருக்குது குமாரிகளுக்கு. கன்னி 21 தலைமுறையை உயர்த்துவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் கன்னியம்மன் வச்சு கன்னிசாமி எல்லாம் கும்பிட்டு இருப்பாங்க. கன்னியாகுமரி அப்படிங்கிற பேர்லாம் அதனாலதான் வந்துச்சு. அதுக்காகத்தான் கன்னி குமாரிகளை சொல்லிட்டு இருக்காரு அப்பா. 21 தலைமுறைக்கு அடுத்தவங்க நீங்களும் இருக்கிறீங்களா இல்ல கருணை உள்ளத்தோட இருக்கிறீங்களா? ஆமா, கணக்கு வழக்கு அதுக்காக செய்யறோம்னு இல்லாம கருணை உள்ளத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க அப்பா. ஆமா, கணக்கு வழக்கோட இருக்கீங்களா இல்ல கருணை உள்ளம் உடையவங்களா இருக்கீங்களா அப்படிங்கறத சொல்றாரு. கணக்கு வழக்குனா கணக்கு வழக்கு இருக்கு, உங்க கூட சண்டையிட்டுக்கிட்டு இருக்கோம், பொறுத்துக்கிட்டு இருக்கோம், வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாம நீங்க கருணை உள்ளம் உடையவங்களாகி அவங்களுக்கு சுப பாவனை நிரப்புறீங்களா, தந்தையின் அறிமுகத்தை கொடுத்தீங்களா, இல்ல தந்தையின் குணத்தை வெளிப்படுத்தி அவங்களுக்கு நன்மை செய்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கறது. ஆமா, அப்ப நீங்க உங்களுக்கு 21 பிறவி பாக்கியத்தை நீங்க உருவாக்கிக்கிறீங்க, கூடவே அடுத்தவங்களுடைய 21 பிறவிக்கான பாக்கியத்தையும் உருவாக்கி தரதுக்கு நிமித்தமா இருக்கீங்க. அடுத்தவங்களுக்கு ஞானம் சொல்றாங்க இல்லையா, அதன் மூலமா அவங்க முயற்சி செய்து வந்தா அவங்களோட 21 பாக்கியமும் உயரும் இல்லையா. அப்ப என்ன, அப்ப மகிமை சரியா இருக்குது இல்லையா. ஒரு கன்னி 21 பிறவிக்கான பாக்கியத்தை உருவாக்கி தரக்கூடியவளா இருக்கா அப்படிங்கிறது. அதுக்காக அப்பா மகிமைப்படுத்தி சொல்ற, நீங்க கருணை உள்ளம் உடையவங்களாக இந்த மாதிரி அதிசயம் செய்து காட்டுங்க, தீவிர முயற்சி செய்யுங்க கருணை உள்ளம் ஆகிறதுல அப்படிங்கிறாரு. அடுத்து ஊடகத்தினர் 108 ரத்தினங்கள் வந்திருக்கின்றனர். அவங்களுக்கு அப்பா மெசேஜ் கொடுக்கறாங்க. நன்றாக இருக்கிறது, ஊடகத்தினர் அதிசயம் செய்து காட்ட வேண்டும், தந்தையிடமிருந்து ஆட்சி அடைந்தே ஆக வேண்டும் என்று அனைவரின் புத்தியிலும் வர வேண்டும், யாரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஊடகத்தின் வேலையே ஓசையை பரப்புவதாகும். எனவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையுங்கள் என்ற ஓசையை பரப்புங்கள், யாரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்பொழுது அயல் நாடுகளிலும் ஊடகத்தின் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லவா, நன்றாக இருக்கிறது. விதவிதமான முறையில் என்ன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறீர்களோ அதில் நன்றாக ஆர்வம் இருக்கிறது, நன்றாக செய்து கொண்டு இருப்பீர்கள் மற்றும் வெற்றி கிடைத்தே விட்டது. அனைத்து வர்க்கத்தினரும் என்ன சேவை செய்கிறீர்களோ அந்த செய்தி பாப்தாதாவிடம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வர்க்கமும் அவரவர்களுக்கான சேவைக்கான சாதனம் மற்றும் சேவைக்கான விதங்கள் இருக்கின்றன. ஆனால் தனித்தனியாக வர்க்கம் இருப்பதால் ஒவ்வொரு வர்க்கமும் ஒன்று கொண்டு போட்டி போடுகின்றனர். நன்றாக இருக்கிறது, பொறாமை கிடையாது. போட்டி நன்றாக செய்யுங்கள். ஒவ்வொரு வர்க்கத்தின் பலன் வர்க்க சேவைக்கு பிறகு வந்த ஐபி மற்றும் விஐபிக்கள் அதிகம் தொடர்பில் வந்திருக்கின்றனர். இப்பொழுது மைக்கு அழைத்து வரவில்லை, ஆனால் சம்பந்தம் தொடர்பில் வந்திருக்கின்றனர். நல்லது அப்படின்னா ஊடகத்துறையினர் விங் சர்வீஸ் ரெண்டையும் சொல்றாரு. ஊடகத்துறையினர் 108 ரத்தினங்களா வரக்கூடியவங்க. அப்ப நீங்க ஓசை எழுப்பக்கூடியவங்க, தந்தையின் ஆஸ்தி அடைய தந்தைக்கு அருகாமையில வாங்க, தந்தை கிட்ட வாங்க அப்படிங்கிறது ஓசை எழுப்பக்கூடியவங்க. ஓசைனா சத்தத்தை எழுப்பக்கூடியவங்க. இப்ப மீடியா பிரஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதான் ஊடகத்துறையினர்னு சொல்றாரு. அவங்க ஒரு செய்தினா உலகம் முழுக்க பரப்புறாங்க இல்லையா, நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா, உலக செய்திகள், இந்திய செய்திகள், மாவட்ட செய்திகள் எல்லாமே வருது. நம்பர் 1. ஆமா, அதுதான் 108 ரத்தினங்கள். தந்தையின் ஆஸ்தி அடையக்கூடியவங்க, முழுமையான ஆஸ்தி அடையக்கூடியவங்க அந்த 108 மகாராஜாக்கள் தானே சத்தியுகத்துல. அதுக்காக சொல்ற 108 ரத்தினங்கள் நீங்க தான் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. நீங்க சத்தத்தை எழுப்பக்கூடியவங்க, தந்தையிடமிருந்து எல்லாரும் ஆஸ்தி அடைய வாங்கன்ற சத்தத்தை எழுப்பக்கூடியவங்க. அதனால நீங்க அப்படிப்பட்ட சத்தத்தை எழுப்புங்க. வெளிநாட்டுல கூட ஊடக சேவையினர் நல்ல விதத்துல சேவை செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதே போல விங் சர்வீஸ், அதான வர்க்க சேவை. இப்ப பிசினஸ் விங் இருக்கு, வியாபாரிகளின் சங்கம் இருக்கு இல்லையா, அப்படி டாக்டர் விங்ஸ் இருக்கு, அப்ப இன்ஜினியரிங் சயின்டிஸ்ட் விங் இருக்கு, லா அண்ட் ஆர்டர், ஜட்ஜு, லாயர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அப்படி எல்லாத்துக்கும் விங் சர்வீஸ் எல்லாம் தனித்தனி வர்க்கத்தினருக்கு நடக்குது. அதே மாதிரி இப்ப முதல்ல 18 இருந்துச்சு, 18 வர்க்கத்தினர் இருந்தாங்க. அத்தனை வர்க்கத்தினருக்கும் தனித்தனி முறையில சேவை நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப எத்தனை இருக்குன்னு தெரியல எனக்கு. அப்படிப்பட்ட விங் சர்வீஸும் நடக்குது. ஒருத்தர் போட்டி போட்டு நல்ல விதத்துல சேவை செய்யறீங்க. யாரு பத்தியும் பொறாமை இல்ல, யாருக்கிட்டையும் பொறாமை இல்ல.
நாங்க நிறைய செய்தோம் நீங்க நிறைய செய்தோம் அப்படிங்கறதுக்கு பொறாமப்படுற வேண்டிய விஷயம்லாம் இல்ல. ஆனா போட்டி போட்டு சேவை செய்யறது நல்லா இருக்குது, நல்ல விதத்துல சேவை செய்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப மைக் அழைச்சிட்டு வரல, சம்பந்தம் தொடர்புல மட்டும் வந்திருக்காங்க. மைக்னா இப்ப ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ பெரிய ஜட்ஜோ, ஆமா பெரிய விஐபியோ ஐபிஓ இம்பார்ட்டன்ட் பர்சன் இல்ல வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அவங்க வந்து ஒரு மைக்காகி இந்த ராஜயோகத்தை பழகுங்க, அப்பா வந்துட்டாரு, முழு உலகத்துக்கும் நன்மை நடக்குதுன்னு அவங்க மைக்காகி சொன்னாங்கன்னா, அவங்க பெரிய ஆளுங்களே சொல்றாங்க, அப்ப நம்ம இதுல என்னமோ விஷயம் இருக்குன்னு கேட்டு அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, அவங்க கீழ் அதிகாரிகள்லாம் வரலாம் இல்லையா யோகத்துக்கு, ராஜயோகம் செய்ய, தந்தை வந்துட்டாரு தந்தையின் அறிமுகத்தை அடைய, தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி அடைய வரலாம் இல்லையா. அந்த மாதிரி மைக்கை இப்ப அழைச்சிட்டு வரல. ஆனா இவங்க ஏதோ நல்ல சேவை செய்துட்டு இருக்காங்கன்னு ஒரு சம்பந்தம் தொடர்புல மட்டும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக சகயோகமா வந்திருக்காங்க. இன்னும் சகஜ யோகியா மாறல அப்படிங்கறதுக்காக சொல்றாரு அப்பா. இன்னும் நல்லா சேவை செய்யுங்க, அவங்களும் கண்டிப்பா ஒரு நாள் மைக்கா மாறுவாங்க. அவங்க மைக்கா மாறி உலகத்துக்கு செய்தியை கொடுப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. அது வேற மொழியில சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மைக்கு கொண்டுட்டு வரல, சம்பந்தம் தொடர்புல மட்டும் வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. சரி, பயிற்சி நினைவில் இருக்கிறதா? சில நேரம் நிராகாரி, சில நேரம் பரிஸ்தா, நடந்தாலும் சுற்றினாலும் இதுதான் தந்தை மற்றும் தாதாவின் அன்பிற்கு செய்யும் கைமாறாகும். திரும்ப வந்துட்டாங்க அந்த டைட்டில் சொன்னதா அப்பா, நீங்க வந்துட்டாங்க. இப்போது இந்த ஆன்மீக பயிற்சி செய்யுங்கள். வினாடியில் நிராகாரி, வினாடியில் பரிஸ்தா. பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். நல்லது. முழு நாளும் நடந்தாலும் சுற்றினாலும் தந்தையின் இந்த பயிற்சி எளிதாக நினைவு ஏற்படுத்தும். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் நினைவு பாப்தாதாவிடம் வந்து சேர்கிறது. என்னுடைய நினைவு கொடுங்கள், என்னுடைய நினைவு கொடுங்கள் என்று ஒவ்வொரு குழந்தையும் நினைக்கின்றனர். என்னுடைய நினைவு கொடுங்களா? சரி. ஒரு சிலர் கடிதம் மூலம் அனுப்புகின்றனர், சிலர் அட்டை கார்டு மூலம், சிலர் வாயின் மூலம். ஆனால் பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் ஒவ்வொருவரையும் கண்களில் வைத்துக் கொண்டு நினைவிற்கான பதில் பல மடங்கு அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நேரம் எவ்வளவு ஆகியிருந்தாலும் அனைவரின் மனதிலும் மதுவனம் மற்றும் மதுவனத்தின் பாப்தாதா தான் இருக்கின்றனர். இதுக்கு சொல்லிடுறீங்களா பிரதர்? ஆமா, அது என்னன்னா இவங்க பாப்தாதாவுடைய பயிற்சி ஞாபகம் இருக்குதான், நிராகாரி பரிஸ்தா நிலை மாறி மாறி செஞ்சுட்டே இருங்க அப்படிங்கிறார். நின்னாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சுத்தினாலும் எப்பவுமே ஒண்ணு நிராகாரி பயிற்சி பண்ணுங்க, இல்ல பரிஸ்தா பயிற்சி பண்ணுங்க அப்படிங்கிறார். அதுவும் ஒரு வினாடியில மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. வினாடியில் மாறணும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பார்த்திருக்கீங்களா? அப்பி அப்பி சாக்காரி, அப்பி அப்பி நிராகாரி, அப்பி அப்பி ஆக்காரி அப்படின்னு. அதான் ஒவ்வொரு வினாடியிலையும் டக்கு டக்குன்னு மாறணும். உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து அதை முயற்சி பண்ணிட்டே இருக்க கூடாது. டக்கு டக்குன்னு நினைவு தானே, டக்கு டக்குன்னு கொண்டுட்டு வரணும். உங்களுக்கு ஒரு நொடியில மாறி போகணும். ஏன்னா இறுதி நேரம் ஒரு நொடிக்கான பயிற்சி பேப்பர் தான் வரும், டெஸ்ட் பேப்பர் தான் வரும். ஒரு செகண்ட்ல நிராகாரியா மாறுறீங்களா, ஒரு செகண்ட்ல பரிஸ்தாவா மாதிரி சுச்சமாதனத்துக்கு வந்துடுறீங்களா, உங்களுடைய ஸ்வரூபம் தயாராயிருக்குதான். அப்படிப்பட்ட பயிற்சி செய்யணும். அதுக்குத்தான் எப்பவுமே இந்த 2 பயிற்சி செய்துட்டே இருங்க. இதுதான் பாப்தாதாவுடைய பயிற்சி அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் பாபா கிட்ட கேக்குறாங்களாம், பாபா எங்களுடைய நினைவை ஏத்துக்கோங்க, எங்களுடைய நினைவை ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு. பாபா அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க கார்டுல அனுப்புறீங்க, வார்த்தையில அனுப்புறீங்க, சங்கல்பத்துல அனுப்புறீங்க, எல்லாம் பாபா கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. பாபாவும் உங்களுக்கு கண்ணுக்குள்ள வச்சு எல்லாருடைய வாழ்த்துக்களையும் ஏத்துக்கிட்டாரு, உங்களுடைய நினைவையும் ஏத்துக்கிட்டாரு. பாபாவும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல அப்படிங்கறத சொல்றாரு. உங்களுடைய நினைவுக்கு தந்தையும் ரிட்டர்ன் நினைவு செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த நேரம் ரொம்ப நேரம் ஆயிருக்கலாம், இருந்தாலும் எல்லாரோட இதயத்திலும் என்ன ஞாபகம் வந்துட்டு இருக்கு, பாபா மதுபனுக்கு வந்திருக்காரு, மதுபனத்துல பாபா வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த மதுபனும் மதுபனத்தின் பாபாவின் நினைவு தானே இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. நாலாபுறங்களிலும் உள்ள 3 சிம்மாசனதாரிகள் சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகள், சதா பாப்தாதாவிற்கு கைமாறு தந்தைக்கு சமமாக கூடிய குழந்தைகளுக்கு, சதா திரும்பும் பயணத்தின் நினைவு சுரூபமான குழந்தைகளுக்கு, சதா சங்கல்பம் வார்த்தை மற்றும் செயலில் தந்தையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் மிக மிக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே.
வரதானம் வருது அடுத்த பிரதர், இது ம் சொல்லிடுறீங்களா? வரதானம் சொல்லுங்க. வரதானம். இல்ல அது எல்லாம் சொன்னதுதான் சிஸ்டர். நாலாபுறங்களிலும் இந்த விஷயங்கள்லாம் இல்ல, 3 நீங்களும் சிம்மாசனம், அதான் எல்லாம் சொன்னதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு அப்பா. திரும்ப பயணத்துல நீங்க சுகமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 சிம்மாசனம், அந்த பாபாவை ஃபாலோ பண்ணி நடக்கிறது, எண்ணம் சொல் செயல பிரம்ம பாபா ஃபாலோ பண்ணி நடக்கிறது, தந்தையின் அன்புக்கு ரிட்டர்ன், பாப்பாவுக்கு சமமாக ரிட்டர்ன் ஜேர்னி போகணும், அந்த நினைவு சொரூபத்துக்காக நிராகாரி பயிற்சி, பரிஸ்தா பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவார். சொல்லியிருக்காரு. வரதானம் அனைத்து ஆத்மாக்களிடத்திலும் தனது சுப பாவனை என்ற விதையை தெளிக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளலாகுக. பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் தனது சுப பாவனை என்ற விதையை ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் தெளித்துக் கொண்டே செல்லுங்கள். சரியான நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் விழிப்பு அடைந்தே ஆக வேண்டும். ஒருவர் எதிர்ப்பு செய்தாலும் கூட நீங்கள் கருணை உணர்வை விட்டுவிடக் கூடாது. இந்த எதிர்ப்பு அவமதிப்பு உரம் போன்று வேலை செய்யும், நல்ல பலனை உருவாக்கும். எவ்வளவு அவமதிப்பார்களோ அந்த அளவிற்கு மகிமை பாடுவார்கள். ஆகையால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனது விருத்தி மூலம், அதிர்வலைகள் மூலம், வார்த்தைகளின் மூலம் மாஸ்டர் வள்ளலாகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள் அப்படின்னு வரதானத்துக்கு விஸ்தாரம் கொடுத்திருக்காங்க பிரதரப்பா. மாஸ்டர் வள்ளல் ஆகுங்க அப்படிங்கறதுதான். உங்களுடைய கடமையை செய்யுங்க, எந்த வித பலனையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய கடமை என்ன? எல்லாருக்கிட்டையும், எல்லா ஆத்மாக்களுக்கும் சுபபாவனைங்கிற விதைய தெளிக்கக்கூடிய காரியம். எப்படி இன்னைக்கு விதைய தூவி விட்டுட்டே போறோம், நாளைக்கு மழை பெஞ்சிச்சுன்னா திடீர்னு ஒரு நேரம் முளைச்சு வந்துடும் இல்லையா எல்லாம். அது போல இப்ப சுபபாவனை அப்படிங்கிற அந்த மலைத்துளி, இந்த விதைய தூவிக்கிட்டே போங்க அப்படிங்கிறாரு. ஒரு நாள் அந்த ஆத்மாக்களுக்கு விழிப்புணர்வு வந்து அவங்களும் முளைச்சு வந்துருவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. எதிர்ப்பு செஞ்சவங்களும் வந்து கூட உங்களுக்கு வந்து மகிமை பாராட்டுவாங்க. எதிர்ப்பு நடக்கதான் செய்யும். இல்ல, நம்ம விதைய தூவும் போது எதிர்ப்பு நடக்கதான் செய்யும். எதிர்ப்பாங்க, அவமதிப்பாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க உங்களுடைய கருணை உணர்வை மட்டும் விட்டுறக்கூடாது. அவங்க மீது கருணை வச்சு சுபபாவனை வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. கருணை உணர்வு இல்லைன்னா அவங்க எதிர்ப்பாங்க, நம்மளும் எதிர்ப்போம், சண்டையிடுவோம், பாவ கர்மா ஆகும். அதுக்குத்தான் கருணை உணர்வு உடையவங்களாகி அதை சமாளிக்கணும் அப்படின்னா சுபபாவனை வைங்க. அப்ப அது உரம் போல வேலை செய்யும். அப்படின்னா என்னன்னா, அந்த விதைய தூவிட்டோம், அதுக்கு உரம் போட்டாதானே அதுக்கு சத்து கிடைக்கும், விதைக்கு சத்து கிடைக்கும். அது போல அந்த அந்த அவமதிப்பு எல்லாம் கழிவு போல, அந்த கழிவுகளை எல்லாம் உரமாக்குங்க அப்படிங்கிறார். அந்த விதைக்கு உரம் வேணும் இல்லையா, அந்த அவமதிப்புகள்லாம் உரமாக்குங்க. அப்ப அந்த யார் உங்களை இந்த மாதிரி எதிர்க்கிறாங்களோ, அவமதிக்கிறாங்களோ, பின்னாடி அவங்கதான் உங்களை புகழ் பாட போறாங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு பக்தி மார்க்கத்துல நம்ம இஷ்ட தேவதைகளா வருவோம் இல்லையா, அப்ப அவங்க புகழ் பாடுவாங்க. இறுதி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு நம்ம காட்சி கிடைக்கும் இல்லையா, அப்ப நம்ம தேவி தேவதைகளா காட்சி கொடுக்கும் போது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. பின்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க சொன்னீங்க நாங்க தான் கேட்கல, நீங்க பகவானுடைய குழந்தையா இருந்திருக்கீங்க அப்படின்னா நம்மள புகழ் பாடதான் போறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதனால இப்ப என்ன காரியம் செய்யணும் அப்படின்னா, விருத்தியின் மூலமா, அப்படின்னா என்ன, உள்ளுணர்வு மூலமா, உங்களுடைய ஆன்மீக அதிர்வுகள் மூலமா, வைப்ரேஷன்ஸ் மூலமா, உள்ளுணர்வு மூலமா, வைப்ரேஷன்ஸ் மூலமா, உங்களுடைய வார்த்தைகள் மூலமா நீங்க சுபபாவனை அப்படிங்கிற விஷயத்துல மாஸ்டர் வள்ளலாகி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறார். உள்ளுணர்வுல, வார்த்தையில, அப்புறம் என்ன சொன்னாரு, வைப்ரேஷன்ஸ் மூலமா சேவை செய்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறார். கடமையை மட்டும் செய்யுங்க, எந்த பலனையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. பலனை எதிர்பார்க்கணும் அவசியம் இல்ல, ஒரு நாள் அவங்க விழிப்புணர்வு அடைவாங்க அப்படிங்கறது சொல்றாரு. ஓகே பிரதர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க. ஸ்லோகன்: சதா அன்பு, சுகம், அமைதி மற்றும் ஆனந்தத்தின் கடலில் மூழ்கி இருக்கும் குழந்தைகள் தான் உண்மையான தபஸ்விகள். யாரு தபஸ்வி மூர்த்திகள், தபஸ்யா செய்யக்கூடியவங்க அப்படின்னா, எப்பவுமே அன்பு, அமைதி, ஆனந்தம், சுகம் அப்படிங்கிற கடல், பாபாவா இருக்காரு இல்லையா, அப்பாவுடைய அந்த கடல்லையே மூழ்கி இருக்கவங்க தான் தபஸ்வி மூர்த்திகள் அப்படின்னு சொல்றாரு.
அப்படின்னா என்ன? நாமளும் அன்பு சொரூபமா இருக்கோம், தந்தையும் அன்பு சொரூபமா இருக்காங்க. நம்மளை சுத்தி இருக்க எல்லா ஆத்மாக்களின் விசேஷ தன்மையும் அன்பு சொரூபமா இருக்கிறது தான். இது என்ன நமக்கு ஞாபகம் இருக்குது, அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. நல்லா மாயாவுக்கும் வசமா இருக்காங்க. அதனால அவங்கள தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா இந்த நாடகத்துல யாரு மீதும் தப்பு கிடையாது. எல்லாருமே அழிவற்ற ஆத்மாக்கள், ராமானுசாரமா அவங்கவுங்க பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஞானத்தின் புரிதல் இருக்கணும். இருந்துச்சுன்னா அவங்க எப்பவுமே தந்தையின் அன்புல, தந்தையின் குணத்திலேயே மூழ்கி இருப்பாங்க. அந்த கடல்லையே மூழ்கி இருப்பாங்க, குணங்களின் கடல்லையே மூழ்கி இருப்பாங்க. அவங்கதான் உண்மையான யோகிகள், உண்மையான தபஸ்விகள்னு சொல்ல முடியும். ஞானம் இருந்தா கண்டிப்பா யோகியா மாறிடுவாங்க. ஆனா அந்த ஞானத்தின் புரிதல் நல்ல விதத்துல இருக்கணும். சரி, ஓகே. குறிப்பு கொடுத்திருக்கு. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை அகில உலக யோகா தினமாகும். அனைத்து பிராமணர்களும் குழுவாக சேர்ந்து மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை விசேஷமாக வரதாதா, பாக்கிய விதாதா, பாப்தாதாவுடன் இணைந்த சொரூபத்தில் நிலைத்திருந்து அவ்வியக்த வதனத்தில் இருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்திக்கான வரதானம் கொடுக்கும் சேவை செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு எப்பவும் செய்ய சொல்லியிருக்காங்க. ஆமா, அவ்வியக்த வதன்ல இருந்து யார் யாரு? வரதாத்தா, பாக்கிய விதாத்தா, பாப்தாதா, தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 ரூபத்திலையும் தந்தை நினைவு செய்து அவரோட இருந்து சுகம் சாந்திக்கான வரதானத்தை நீங்களும் கொடுங்க அப்படிங்கிறார். ஏன்னா நீங்களும் தந்தை, ஆசிரியர், சத்குருவின் மாஸ்டர் சத்குருன்னு சொல்லுவார். அப்பா நம்மளை கேட்டீங்களா? நீங்களும் மாஸ்டர் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவார், கேட்டிருக்கீங்களா? அப்ப வரதானம் கொடுங்கன்னா நீங்க மாஸ்டர் குருவா இருக்கீங்க. வரதாத்தாங்கிறது குரு தான். அடுத்தவங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் குருவா நீங்களே இருக்கீங்க. அதனால எல்லாருக்கும் சுகம் சாந்தியின் அதிர்வுகளை கொடுங்க அப்படிங்கிறார். எல்லாருக்கும் சுகம் ஏற்படட்டும், அமைதி கிடைக்கட்டும், எல்லாருக்குமே நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிற வரதானம் கொடுங்க அப்படிங்கிற. வரதாதாங்கிறது குரு, பாக்கிய விதாதாங்கிறது ஆசிரியர். ஆசிரியர் பாக்கிய விதாதா ஆசிரியர், பாப்தாதாங்கிறது நம்ம இணைந்த சொரூபம். ஆமா, பாப்தாதாங்கிறது இவர் தந்தை, பாபாவும் தாதாவும் இணைந்த. ஆமா. சரி, ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. Thank you brother. Om Shanti. Om Shanti. Have a nice Sunday. Thank you. Om Shanti. நன்றி பாபா.